ஸ்லீப் பேரலிசிஸ். வாட் இஸ் ஸ்லீப் பேரலிசிஸ்? சடனாக நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளை யாரும் அமுத்துற மாதிரி, அல்லது கை கால்களை கட்டி போட்ட மாதிரி, நம்ம பேச முடியாத மாதிரி, இந்த மூச்சு விட முடியாத மாதிரி, இந்த மாதிரி சில சில சைன்ஸ்லாம் நம்ம உடம்புல தெரியும். இது எதனால் ஏற்படுதுன்னு உள்ளது பார்க்கும் பொழுது, முக்கியமாக சிறு வயதில் மனதளவில் பாதிக்கப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனையில் அஃபெக்ட் ஆவாங்க. ரெண்டாவது, அவங்க தூங்குகிற ரூமில் பார்த்திங்கன்னா காற்றோட்டம் அப்படிங்கிறது வெண்டிலேஷனே சுத்தமாக இருக்காது. மூன்றாவது பார்க்கும் பொழுது தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜஸ் அல்லது அன்வான்ட் ஃபைட்டு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தூங்க போவாங்க. இது சில விஷயங்களாக எடுத்துக்கலாம். இதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கும் பொழுது, முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல பாடல்கள் அல்லது நல்ல ஸ்டோரிஸ் படிச்சுட்டு தூங்கலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷனில் படுத்து தூங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அவங்க தூங்குற ரூமில் பார்த்தீங்கன்னா காற்றோட்டமானது நல்ல இதமாக இருக்கணும். ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமாகவும் மற்றும் பிராணாயாமா பிரத்திங் டெக்னிக்ஸ் மூலமாகவும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸ்டே ஹெல்த்தி.